Hi, hello, and welcome everyone to our channel Tech Explore, and this is Tarun. ஸோ நம்ம கொஞ்ச நாளாக மிஷின் அல்காரிதம்ஸ் எல்லாத்தையுமே வரிசையாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். வித்தவுட் த கோடிங் பாட்டு கூடிய சீக்கிரம் உள்ள அப்லோட். அண்ட் தென் அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அல்காரிதம் தான் கேஎன் அல்காரிதம். கேஎன் அல்காரிதமா பேருக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, டஃபாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்க அப்படின்னா யூ ஆர் நாட் ரைட். பிகாஸ் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான பேசிக்கான அல்காரிதம் தான் இந்த கேஎன் அல்காரிதம். இன்ஃபேக்ட் லீனியர் ரெக்ரெஷனோட ரொம்ப ஈஸியான ஒரு பார்ட் தான் இந்த கேஎன் அல்காரிதம். ஸோ இந்த வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கண்டினியூஷனாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ வில் பிகம் அ ப்ரோ இன் கேஎன் அல்காரிதம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் நம்ம கேஎன் அல்காரிதம் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ வித்தவுட் கெட்டிங் லேட், லெட்ஸ் கெட் டு த வீடியோ. வெல்கம் டு அவர் சேனல் டெக் எக்ஸ்ப்ளோர். ஸோ கேஎன்என் அல்காரிதம். ஓகே, இந்த கேஎன்என் அல்காரிதமோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஷன் என்னென்னு பார்க்கலாம். கே நியரஸ்ட் நெய்பர்ஸ். ஓகேவா? அதாவது இந்த நியரஸ்ட் நெய்பர்ஸ் அப்படின்ற இந்த வேர்டை தான் நமக்கு இந்த இடத்துல கீவேர்ட். கே அப்படின்றது கீவேர்ட் தான். வி வில் லுக் இன்டு இட். ஸோ இந்த கே நியரஸ்ட் நெய்பர்ஸ், இந்த நியரஸ்ட் நெய்பர்ஸ் அப்படின்ற வார்த்தையை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கே நியரஸ்ட் அல்காரிதம் அப்படின்றது பேசிக்காக இட் இஸ் அ கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம். ஓகேவா? ஸோ பேசிக்காக கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வச்சு சொல்லணும் அப்படின்னா, இப்போது நான் ஒரு மாடல் பில்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாடல் எனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு 10 பேரோட வாய்ஸ் இருக்குது. நான் புதுசாக ஒரு வாய்ஸ் ஒன்று கொடுக்குறேன். அந்த வாய்ஸ் அந்த 10 பேரில் யாரோட வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். இல்லை லெட்ஸே நான் ஒரு மூவி ஒன்று கொடுக்குறேன். இந்த மூவி எந்த ஜானரில் வரும் அப்படின்றத சொல்லும். அதே மாதிரி இப்போ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் எடுத்துட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு லெட்ஸே எனக்கு இந்த ஜானரில் மூவி வேணும், நம்ம இது பண்ணுறோம் இல்லையா, ஆக்ஷனா, த்ரில்லரா, இல்லை லெட்ஸே லவ் படமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் இல்லையா. அப்போது எந்த ஜானரில் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணி கொடுக்குது இல்லையா. அதுவுமே இந்த மாதிரி கேஎன் அல்காரிதம் வச்சு தான் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போது கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் அப்படின்னா என்னென்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ இது இந்த கேஎன் அல்காரிதம் இப்படி ஒர்க் ஆகி இந்த கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம கிளியர் கட்டாக பார்க்கலாம். ஓகேவா? இப்போது நான் என்ன சொன்னேன், ஆல்ரெடி என்கிட்ட நிறைய குரூப்ஸ் இருக்குது. லெட்ஸே இதெல்லாம் ஆக்ஷன், த்ரில்லர், லெட்ஸே இது நமக்கு என்ன வச்சுக்கலாம், ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் புதுசாக ஒரு டேட்டா பாயிண்ட், அதாவது ஒரு மூவி வேணும் கொடுக்குறேன். இந்த மூவி எனக்கு எந்த குரூப்பில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நியரஸ்ட் நெய்பர்ஸ் அப்படின்ற வார்த்தையை உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இல்லையா. அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் எந்த குரூப் இருக்குது, அப்போது அந்த குரூப்பை சேர்ந்தவன் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் அந்த குரூப்போடு சேர்ந்தது. ஓகேவா? அதாவது அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அந்த பாயிண்ட்டுக்கு எந்த குரூப் பக்கத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சி அந்த குரூப்போடு சேர்ந்தது தான் அந்த பாயிண்ட். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். இப்போ நான் கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி இருக்குது. இப்போது நடுவில் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கோம். இது மூணுத்துக்கும் இது பக்கத்தில் இருக்குது, எந்த கிளாஸுக்கு பக்கத்தில் அந்த பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி அந்த பாயிண்ட்டோடு நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணிடுறோம். ஓகேவா? பேசிக்காக இவ்வளோ தான் கேஎன் அல்காரிதம். ஸோ இந்த இப்போ பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் இப்போது சென்னை இருக்குது, இன்னொரு ஊர் விருதாச்சலம் இருக்குது, லெட்ஸே நெய்வேலி இருக்குது, அதே மாதிரி இந்த விழுப்புரம் இருக்குது. இப்போது இதில் சென்னைக்கு பக்கத்தில் எந்த ஊர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்காக என்ன பண்ணுவோம், அதாவது சென்னையிலேருந்து நெய்வேலி எவ்வளோ டிஸ்டன்ஸ், சென்னையிலேருந்து விருதாச்சலம் எவ்வளோ டிஸ்டன்ஸ், சென்னையிலேருந்து விழுப்புரம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்டன்ஸ் எடுப்போம் இல்லையா. அதே தான் பேசிக்காக இந்த இடத்துல அதே தான் பண்ணுற போகிறோம். அதாவது அந்த ரெண்டு பாயிண்ட் 1, 2 2 பாயிண்ட்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். யூக்ளிட் டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் இல்லையா. வாட் இஸ் தட், பித்தாகரஸ் தியரம். அதே தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? பித்தாகரஸ் தியரம்னா என்ன, நார்மலாக ஓகே இப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா இதோட லென்த் சி அப்படின்னா இது ஏ, இது பி. அதாவது இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்னு படிச்சிருப்போம். விச் இஸ் இந்த சியோட லென்த் எனக்கு எப்படி ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஆட் பண்ணி அதோட நம்ம இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சியோட லென்த் கிடைக்கும். அதே தான் இப்போ நான் இந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸையும் நான் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறேன். அப்படி ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிடும் இல்லையா. அப்போது லெட்ஸே இது x1 அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு x2 இருக்கும், இது x2 இது x1 இருக்கும். அதே மாதிரி இது y1 அப்படின்னா இந்த இடத்துல y2 இருக்கும். பேசிக்காக ஹைட்டை வச்சு சொல்கிறேன். ஓகேவா? இது அப்போது y2 மைனஸ் y1 எனக்கு அதோட லென்த்து கிடைக்கும், அதாவது இந்த லென்த்து கிடைக்கும். அதே மாதிரி இதை நான் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இதோட லென்த்து கிடைக்கும். அதை நம்ம ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ டிஸ்டன்ஸ் நமக்கு ஆப்வியஸாக கிடைக்கும். ஓகேவா?
இது 2D ஃபீச்சருக்கு ஓகே. இப்போ 3D பாயிண்டில் இருக்க அப்படின்னா XYZன்னு 3 ஆக்சஸ் இருக்குன்னு அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ்பேண்டட். நார்மலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஏபி லென்த் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஏபி ஈக்குவல் டு x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர், தென் ஃபைனலாக ஒரு ஸ்கொயர் ரூட். ஓகேவா, இதுதான் வந்து 3Dயில் எடுக்கிறது. 4D அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா 4D 5D 6D அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டே போகலாம். ஓகேவா, இப்போது இந்த நியரஸ்ட் நெய்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிச்சு. அதாவது எப்படி நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்க பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த கே இந்த ரோல் என்ன ப்ளே பண்ணுது அப்படின்னா, இப்போ நான் கே ஈக்குவல் டு லெட்ஸ் சே 3ன்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேட்டா பாயிண்ட்லாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், சூஸிங் கே வேல்யூஸ். இப்போ நான் கே ஈக்குவல் டு 3 எடுத்துகிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு இதை வந்து டேட்டா பாயிண்ட். ஓகேவா, கே ஈக்குவல் டு 3 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த கேக்கு பக்கத்தில் இருக்க 3 பாயிண்ட் எது, கேக்கு பக்கத்தில் இருக்க 3 பாயிண்ட் எது. அப்போ அதை என்ன பண்ணணும், கே வந்து இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்கும் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கம்ப்யூட் பண்ணி எந்த 3 டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கோ அந்த பாயிண்ட் எடுக்கணும். இப்போ இந்த பாயிண்ட் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், அதே மாதிரி இந்த ஸ்டாருக்கு இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் சொல்லி டிஸ்டன்ஸ் எல்லாமே கம்ப்யூட் பண்ணும். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் கம்ப்யூட் பண்ணி இருக்கிறதுலே ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் எதுவும் அது கண்டுபிடிச்சிடும் இல்லையா. கண்டுபிடிச்சிட்டு அப்போ அந்த ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் ஹோல்ட் பண்ணுற பாயிண்ட் என்ன, அந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம வந்து இப்போ கன்சிடர் பண்ண போகிறோம். அந்த ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் ஹோல்ட் பண்ணுற 3 பாயிண்ட் வந்து நம்ம வந்து அந்த இடத்துல எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 3 பாயிண்டில் இது வந்து மேஜராக இருக்குது, க்ரீன் கலர் தானே. அப்போது இந்த பாயிண்ட் வந்து இந்த க்ரீன் கலர் கிளஸ்டரோட சேர்ந்தது அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். இப்போ நான் கே ஈக்குவல் டு 7 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஷார்ட்டர் 7 டிஸ்டன்சஸ், இந்த 7 டிஸ்டன்சஸ் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் 7 டிஸ்டன்சஸ் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது இருக்க எல்லா டேட்டா பாயிண்ட்டுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த ஃபஸ்ட்டு 7 ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் எடுத்து நம்ம அதில் மெஜாரிட்டி ஓட்டிங் பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல எடுத்துருக்கு பார்த்திங்க அப்படின்னா கே ஈக்குவல் டு 7 பார்த்திங்க அப்படின்னா இதுதான் அந்த 1 2 3 4 5 6 7 இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி கிளஸ்டர் பண்ணுறா பார்த்திங்க அப்படின்னா மெஜாரிட்டியாக வந்து ரெட் கலர் தான் அதிகமாக இருக்குது. அதாவது அவுட் ஆஃப் 7ல் 4 ஆர் ரெட். அப்போது நீங்கள் கே வேல்யூ சூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து மாறுது. இப்போ நான் கே ஈக்குவல் டு 3ன்னு சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து கிளாஸ் பியில் கிளாஸிஃபை ஆகுது. இதுக்குள்ள நான் கே ஈக்குவல் டு 7ன்னு சூஸ் பண்ணுறப்போ கிளாஸ் ஏல வந்து கிளாஸிஃபை ஆகுது. ஏன்னா வந்து அவுட் ஆஃப் 7ல் வந்து 4 வந்து எனக்கு கிளாஸ் ஏ வந்து காமிச்சிச்சு. ஸோ மெஜாரிட்டி ஓட்டிங் என்ன, எனக்கு வந்து கிளாஸ் ஏ தான். அப்போ இது வந்து கிளாஸ் ஏல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா, ஸோ நம்ம கே வேல்யூ சூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஒரு சில இடத்துல இந்த மாதிரி மீடியன் பாயிண்டில் மட்டும் இந்த கே வேல்யூ சூஸ் பண்ணுறப்போ ஒரு சில டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து மிஸ்கிளாஸிஃபை ஆகலாம். இல்லை ஒரு டிசிஷன் பவுண்டரி கிட்ட, அதாவது பார்த்திங்க அப்படின்னா இது மோஸ்ட்லி வந்து ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ டிசிஷன் பவுண்டரிக்கு நடுவில் இருக்கப்போ ஒரு சில டைம் இந்த கே வேல்யூ நம்ம வந்து பார்த்து சூஸ் பண்ணோம் வித் மினிமல் எரர் இருக்க மாதிரி. ஓகேவா, இப்போது ஜென்ரலாக வந்து கே ஈக்குவல் டு நீங்கள் வந்து ஆட் நம்பரில் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு வந்து ஓட்டிங் போடுறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ கே ஈக்குவல் டு 6 எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், 3 ஓட்டிங் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து டவுட் வரும் எந்த குரூப்பில் வந்து வரும்னு சொல்லிட்டு. இப்போ இதுவே நான் வந்து கே ஈக்குவல் டு ஒரு 10 எடுத்தனால 5 வந்துருச்சுன்னா பிரச்சனை. அது இப்போ நம்ம கே ஈக்குவல் டு ஆட் நம்பரில் எடுத்துருக்க போது நம்ம ஈக்குவலாக வந்து 2 ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. அதனால் நமக்கு வந்து ஈஸியாக வந்து கிளாஸிஃபை பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த டேட்டா பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். நான் இப்போ இந்த இடத்துல இருக்குன்னு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கேல்குலேட் டிஸ்டன்ஸ். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கே வேல்யூ சூஸ் பண்ணணும். நான் வந்து கே ஈக்குவல் டு லெட்ஸ் சே 1 2 3 6 சூஸ் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ கே ஈக்குவல் டு 6 சூஸ் பண்ணிக்கிறேன். பட் தான் நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக நெட்லேருந்து எடுத்த இமேஜ். பட் ஜென்ரல் அட்வைஸ் என்ன அப்படின்னா கே ஈக்குவல் டு லெட்ஸ் சே நான் ஒரு ஃபைன் கூட எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கே ஈக்குவல் டு நம்ம வந்து ஆட் நம்பரில் இருக்குது என்றைக்கும் நல்லது. இப்போ நான் கே ஈக்குவல் டு 5 எடுத்தேன் அப்படின்னா லெட்ஸ் சே 1 2 3 4 5 இந்த டிஸ்டன்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5. இப்போ இதில் மெஜாரிட்டி ஓட்டிங் எது, 1 2 3 ரெட்டு தான் இருக்குது. அப்போ கிளாஸ் ஏ தான் இந்த பாயிண்ட் வந்து ஹோல்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. அப்போது இது வந்து கிளாஸ் ஏவை சேர்ந்த ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. இப்போ நான் கே ஈக்குவல் டு 3 எடுத்திருக்கேன். ஓகே, யூ கேன் omit this part. இந்த பார்ட் வந்து don't need to worry. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல வந்து இதோட யூ கேன் ஜஸ்ட் டேக் அப் டு திஸ் பார்ட். ஃபஸ்ட்டு ஷார்ட்டர் டிஸ்டன்ஸில் அது வந்து மெஜாரிட்டி ஓட்டிங் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கணும். அண்ட் தென் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேனன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். லைக் நான் சொன்னாலே நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நமக்கு வந்து சிமிலர் மூவிஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த குரூப்பில் இருக்க மூவிஸ் எடுத்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்பாட்டிஃபை அண்ட் தென் யூடியூப் இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் என்ஜின்ஸில் எல்லாமே கேனன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்பேம் டிடெக்ஷன், அது வந்து ஸ்பேமா இல்லையா ஒரு இமெயில் நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சரி. இப்போ நம்ம கால் வருது இல்லையா,
அந்த கால் வர நம்பர் வச்சு கூட நம்ம வந்து இது வந்து ஸ்பேமில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிடெக்ட் பண்ணுறோம் இல்லையா? இப்போ இந்த ஏர்டெல்லாம் அதுவும் அந்த கேட்டகரியில் தான் வரும். அது மாதிரி கஸ்டமர் செக்மெண்டேஷன், கஸ்டமர்ஸ் வந்து குரூப் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஸ்பீச் ரெகக்னிஷன், இது எல்லாத்துலேயுமே வந்து கேஎன்என் வந்து அப்ளை ஆகும். இது அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக இருக்கும். ஃபஸ்ட் எக்ஸோ எடுத்தோன்னே சொன்னாலே அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான அல்காரிதம். அதேமாதிரி ட்ரைனிங் ஸ்டெப்ஸ் எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் கம்ப்யூட் பண்ணுறது மட்டும்தான். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மி பேராமீட்டராக வந்து டியூன் பண்ணுறதுக்கு தேவைப்படும். லெட்ஸே நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கே மோட்டர் தான் வந்து டியூன் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி வந்து வேர்சடைல் ரெக்ரெஷனுக்கும் ஒர்க் ஆகும், கிளாஸிஃபிகேஷனுக்கும் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸிஃபிகேஷனுக்கு பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போது டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் கேஎன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோ வித் லார்ஜ் டேட்டா. இப்போது நமக்கு வந்து ஏன் ஸ்லோ வித் லார்ஜ் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இஃப் யூ கன்சிடர் லெட்ஸே நமக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் நம்மள்கிட்ட வந்து சிங்கிளாக ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த சிங்கிள் பாயிண்ட்லேருந்து லெட்ஸே இப்போது சிங்கிள் பாயிண்ட் இருக்குது. அந்த சிங்கிள் பாயிண்ட்லேருந்து எனக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்கிட்ட அந்த மாதிரி ஒரு 2 பாயிண்ட் இருந்து ஒரு 4 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 பாயிண்ட்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இதுக்கும் D1, D2, D3, D4, D5 இதை நான் கண்டுபிடிச்சிடலாம். பட் நான் பாயிண்ட்ஸ் எனக்கு ரொம்ப அதிகமாக விச் மீன்ஸ் லார்ஜ் டேட்டா இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் டிஸ்டன்ஸ் நிறைய கம்ப்யூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் எனக்கு அந்த ட்ரைனிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து ஸ்ட்ரகிள்ஸ் வித் மெனி ஃபீச்சர்ஸ். ஸோ இப்போது நான் சொன்னேன் இல்லையா, நார்மலாக ஈக்குவலேட் டிஸ்டன்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா வந்து XYZ, XYனா 2D பிளேன், 3Dனா வந்து XYZ போடுவீங்க. இதுவே நீங்கள் வந்து ஃபீச்சர்ஸ் அதிகமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய, அதாவது இதில் போட முடியாது. பட் தென் யூ இமேஜின் 4D, 5D, 6 டைமென்ஷன், 7 டைமென்ஷன் போகிறப்போ நமக்கு வந்து ஃபீச்சர்ஸ் அதிகமாகிறப்போ நமக்கு வந்து அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற பிரச்சனை அதிகமாகுது. அதனால் ஸ்டெப்ஸ் அதிகமாகறதுனால இட் வில் டேக் ஸ்லோ டைம். அப்புறம் கேன் ஓவர்ஃபிட். வாட் இஸ் ஓவர்ஃபிட் மீன்னா, அதாவது இப்போ நான் வந்து மாடல் ட்ரெயின் பண்ணுறேன் இல்லையா, ஒரு டேட்டா வச்சு நான் அந்த மாடல் வந்து ட்ரெயின் பண்ணுறேன். அப்படி ட்ரெயின் பண்ணுறப்போ நான் எந்த டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணுறனோ அந்த டேட்டாவுக்கு அந்த மாடல் கரெக்டாக ஒர்க் ஆகும், அவுட்புட்லாம் கரெக்டாக கொடுக்கும். நான் ஃப்யூச்சரில் சப்போஸ் ஒரு நியூ பாயிண்ட் கொடுத்து ஜஸ்ட் ஐம் டெல்லிங் த மாடல் வெதர் யூ கேன் ஃபைண்ட் விச் குரூப் இட் பிலாங்ஸ் டு அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா, இட் வில் predict it wrong, which means the model works perfectly for the given data which is used to train the model, but it doesn't work well for the new data coming up. ஓகேவா? இதை ஓவர்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ in order to wind up this session, ஃபர்ஸ்ட் கேஎன்என் அல்காரிதம்னா ஜஸ்ட் சிம்பிள் தான். நெய்பர்ஸ் வச்சு நம்ம வந்து எந்த குரூப்பில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா நம்ம வந்து பார்த்தோம், ஈக்குவலிட் டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம கே அப்படின்றது எவ்வளோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம எடுக்கணும், அதில் மெஜாரிட்டி ஓட்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தான் இந்த கே அப்படின்றது. அண்ட் தென் ஸ்டெப்ஸ் இங்கே இருக்குது. அப்புறம் அதோட அப்ளிகேஷன்ஸ் ஹேவ் சீன், அண்ட் தென் அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இதுக்கான கோடிங் பார்ட் எல்லாமே அல்காரிதம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா you will be seeing that. So adharku stay tuned, make sure to subscribe and share it to your friends. Thank you so much for watching the video. Thank you.